நீங்க உங்களுடைய வேண்டுதலை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நாளை காலையில் என்ன பண்ணுங்க, அதிகாலை குளித்து முடித்தவுடன் குருராஜர் முன்னால் வந்து உட்கார்ந்து ஒரு வெள்ளை தாளோ ஏதோ கோடு போட்டு தாளோ எடுத்து வச்சு மேலே வந்து ஒரு விநாயகர் துளி போட்டுட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, அதாவது டேட் ஆஃப் பர்த் போடுங்க, உங்களுடைய கோத்திரம், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், இந்த பயோடேட்டா, உங்களுடைய பயோடேட்டா இல்லையா, இதெல்லாம் போட்டால் தான் நம்ம வந்து ரீச் ஆகும் அந்த நம்பர். இதெல்லாம் டீட்டெயில் எழுதிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது என்ன எழுதுங்கன்னா, ஜகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாகிய அற்புத ராகவேந்திரர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆத்மார்த்தமான வணக்கங்கள் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவரிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு கட்டுரையாக எழுதுங்க, இல்லை 4 பாயிண்ட்ல எழுதுங்க, இல்லை ஒரே பாயிண்ட்ல எழுதுங்க. உங்கள் தேவைகளை அந்த தாளில் நிரப்புங்கள். முடிச்சுட்டு வீட்டில் சந்தனம் இருக்குங்க இல்லையா, அந்த சந்தனத்தை எடுத்து அந்த பேப்பரில் 4 பக்கம் வைங்க, வச்சு மடிங்க. உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் போடுங்க, எங்கேருந்து போடுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரோட அதை போட்டு மடித்து அந்த கவரில் போட்டு கீழே இருக்கக்கூடிய அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு அதை போஸ்ட் பண்ணிவிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டு பிரார்த்தனை வாரத்திற்கு ஒரு முறை நடக்கும் பொழுது நீங்கள் அனுப்பிய அந்த கடிதங்களை குருராஜருடைய அற்புத ராகவேந்திரருடைய பொற்பாத கமலங்களில் வைத்து அங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியாரும் ஏனைய நண்பர்களும் அங்கே இருக்கக்கூடிய பக்தாதிகளும் நின்று பிரார்த்தனை செய்வார்கள். நிச்சயமா இது வந்து உங்களுடைய தேவைகளை திறக்கக்கூடிய ஒரு சாவியாக நிச்சயம் அமையும். முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கையுடன் அற்புத ராகவேந்திரர் ஆலயத்திற்கு உங்களுடைய கடிதத்தை ராயருக்கு எழுதி அந்த இடத்தில் அனுப்புங்கள்.